கோயில் ஆண்டாண்டு காலமா உருவாயிருச்சு. கோயில் உருவான காலத்திலிருந்து தேர் இழுக்கிற காலத்திலிருந்து தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பண்பாடும் கலாச்சாரமும் மரபும் இருந்துக்கிறது. இன்னைக்கு இடையில வாங்கிட்டு இவங்க பண்ற அட்டகாசம் இருக்க எப்பப்பா முகநூல் தளங்களையும் பேஸ்புக் தளத்திலையும் என்னமோ ஒரு மாலையை வாங்கி ஒரு சிலைக்கு போட்டாங்க, இது ஒரு விஷயம் பிடிக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் ஆண்டாண்டு காலமாக தேவேந்திர குல வேளாளர் சமூகம் ஒரு பண்பாட்டு மரபு ரீதியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் எவ்வளோ பிடிப்பாங்க. நீங்கள் இன்னைக்கு சிவப்பு பச்சை கொடியை பிடிக்கக்கூடாதுன்னா தடை வாங்கியிருக்கீங்க. இதே சிவப்பு பச்சை கொடியை இது பண்ணிக்கிட்டு 438 கோவில்களில் தேவேந்திர குல வேளாளர்கள் வலம் வருகிறார்கள். அத்தனை கோயிலும் உங்களால் முடக்க முடியுமா? இல்லை அத்தனை கோவிலில் தான் உங்களால் போய் பரிவட்டம் வாங்கிட முடியுமா? இது வாங்கிட முடியுமா? வழிபாட்டு முறையில் நீங்களும் போய் வழிபடலாம், யார் வேணாலும் போய் வழிபடலாம். ஆனால் இந்த மண்ணுக்கும் இந்த மரபுக்கும் இந்த இதுக்கும் சொந்தமான தேவேந்திர குல வேளாளர்கள், பாண்டியர் சமூகமான தேவேந்திர குல வேளாளர்களால் மட்டுமே அந்த உறவு முறைகளை கொண்டாட முடியும். என்னதான் நீங்க குட்டிக்கரணம் போட்டாலும் முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருக்கல்யாணம் முடிஞ்சவொடனே உங்க சமூகத்தோடைய மண்டபத்துக்குள்ள வரப்போறது கிடையாது. சரிங்களா? என்னதான் நீங்க பல்ட்டி அடிச்சாலும் ஆண்டாள் மல்லத்திய கோயில்ல இருந்து உங்களுக்கு கொல்லிக்கட்டையும் வேட்டி சரகமும் உங்க வீட்டை தேடி வரப்போறதில்லை. சரிங்களா? அது மண்ணின் மைந்தர்களுக்கான தேவேந்திர குல வேளாளர்களுக்கான உரித்தான உரிமை. நீங்க